ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் தான் இங்கே நடைபெற்றிருக்கு. அது என்னென்னா, நம்ம மல்லிக்கு பயங்கரமான கோவம் வந்தது, பத்திரகாளியோ மாறிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு கோவத்தோட உச்சரியே இருக்காங்க. ஏன்னா அந்த ராஜேஸ்வரி பண்ண வேலை அப்படி, அந்த வேலைனால பயங்கரமான கோவத்தோட இருக்காங்க. எப்படி தான் இவங்களுக்கு இந்த அளவுக்கு பத்திரகாளி மாதிரி ஒரு ருத்ரதோண்டம் வாடுவாங்க, அந்த மாதிரி ஒரு கோவம் வந்துச்சுன்னு தெரியல. அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கிறாங்க. கையில் மட்டும் கிடைச்சான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராஜேஸ்வரி அவ்வளோ அப்படியே நார் கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காங்க. இப்படிப்பட்ட கோவத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு சரியான ஒரு இது கிடைக்கிது. அது என்னென்னா, இப்போதைக்கு பெயிலில் நம்ம விஜய் எடுத்துடலாம். அப்போ தான் அவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். ஏன்னா அவங்க பண்ண காரியம் அப்படி நம்ம பெரியம்மாவோட உதவியால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துக்கிட்டு அவங்க பெரியம்மா கிட்ட பேசி முதல்ல அதுக்கப்புறம் சம்மதம் வாங்குறாங்க. அப்புறமா போய் அங்கே ஜெயிலர்கிட்ட பேசி பெயில் வாங்கிட்டு வந்துடுறாங்க. பெயில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ராஜேஸ்வரியை கடத்துறதுக்கு பிளான் போடுறாங்க. நம்ம அரவிந்தோட உதவியோட. அரவிந்த் வந்துக்கிட்டு எப்போவுமே நம்ம மல்லிக்கும் சரி அரவிந்துக்கும் சரி உதவி பண்ணுறதுல முன்னாடி வந்து நிற்பாங்க. அவர் ஒரு கர்ணன் மாதிரி. அப்படிப்பட்டவர் இப்போ அவங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருக்காரு. அவர் காரில் தான் கடத்துறாங்க. கடத்தி கொண்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு விஜயும் கூப்பிட்டு வராங்க. ஆனால் விஜய்க்கு இது தெரியவே தெரியாது. ஏன்னா விஜய் சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு ஒத்துக்கவே மாட்டார். என் அக்கா என்ன பண்ணாங்க, அவங்கள எதுக்காக கற்றுணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்பார். அதுவும் இல்லாமல் அக்கான்னா அவங்களுக்கு உயிர் இல்லையா, அதனால் அவர் எதுவும் நம்பவும் மாட்டார். அதனால் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் அரவிந்து சேர்ந்துக்கிட்டு தான் பயங்கரமான ஒரு பிளானை போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பண்ண வேலைனால இப்போ விஜய்க்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன நடக்குதுங்க, நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம், என் அக்கா எதுக்காக கட்டி வச்சுருக்கீங்க, யாரை உங்களை கடத்தி கொண்டு வந்து, எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க மல்லி, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, என் அக்கா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவளை போய் அடைச்சி வச்சிருக்கேன், உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா தம்பி, இவளுக்கெல்லாம் அறிவே இல்லை, என்னை அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணுறாடா, என்னன்னு இவளை கேள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புழுகாண்டி விட்டுனுங்கிறா. சரி இவ பேசுகிற வரைக்கும் பேசட்டும் அப்படின்னு இருந்தால், தம்பி இவ எல்லா சொத்தையும் இவ பேரில் அனுபவிக்க பார்க்குறா, எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நம்மளை இப்படி சித்திரவதை பண்ணுறா. அவள் வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து பார்த்தியா, நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையாக பண்ணி நம்மளை பிரிச்சிடணும், அக்கா தம்பின்ற ஒரு அழகான உறவை கெடுத்து விட்டுடணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்ணினுங்கிறா. அதுக்கப்புறம் உனக்குன்னு யாரும் இல்லை, எனக்குன்னு யாரும் இல்லை, உனக்காச்சு வெண்பா குட்டின்னு ஒருத்தி இருக்கா, ஆனால் எனக்கு நீயும் வெண்பா குட்டியும் தானே குழந்தைங்க, வேறு யார் இருக்காங்க சொல்லு, நம்மளையே பிரிக்க பார்க்குறான்னா இவன் எவ்வளோ பெரிய கேடு கட்டுவேன், இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது எங்கே நான் உங்ககிட்ட சொல்லிடணுன்ற ஒரு இதில் தான் என்னை அடிச்சு வச்சிருக்கா, எப்படியாச்சும் என்னை காப்பாற்று தம்பினதும் என் அக்கா பாரு எவ்வளோ கதற, தயவு செஞ்சு அவளை அவுத்து விடு அப்படின்னு சொல்ல, இல்லை நாங்கள் அவுத்து விட மாட்டோம், அவங்க வாயாலே உண்மையெல்லாம் வர வைக்கணும், அதனால கண்டிப்பாக நாங்கள் அவுத்து விடவே மாட்டோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் விஜய் சார் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற நீ சொல்கிற எதுவுமே எனக்கு புரியல, என்ன உண்மை அப்படின்னு சொன்னதும், இல்லை இவங்க எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வந்த புதுசுலேருந்தே உங்கள் சொத்து மேலே தான் உங்கள் கண்ணை வச்சுருந்துருக்காங்க, உங்கள் சொத்து மொத்தத்தையும் அடையிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா பிளானையும் பண்ணி இப்போ உங்கள் சொத்து மொத்தத்தையும் அவங்க பேரில் எழுதி வச்சுருக்காங்க, வேணால் அந்த குணசேகரனை வேணால் கேளுங்க, உங்கள் மேனேஜரையும் அந்த வக்கீலையும் வச்சு தான் இவங்க எல்லாத்தையும் பண்ணாங்க, எல்லா கேடு வேலை கில்லாடி வேலைலாம் பண்ணி கடைசியில் இவங்க பேரில் அந்த சொத்து மொத்தத்தையும் எழுதி வச்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க பெரிய பணக்காரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே நீங்கள் போட்ட பிச்சை அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும்ல அப்படின்னு, என்னக்கா சொல்கிறா மல்லி, எனக்கு எதுவுமே புரியல, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொன்னதும், இல்லை தம்பி அவள் போய் சொல்கிறானோ உடனே அந்த குணசேகரையும் இந்த வக்கீலையும் அடித்து இழுத்துன்னு வராங்க போலீஸு. அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் தெரிய வருது. அதுக்கப்புறம் போலீஸே சொல்கிறாங்க, ஆமாம் இவங்க எல்லா சொத்தையும் உங்கள் பேர்லேருந்து அவங்க பேருக்கு மாற்றிட்டாங்க, இப்போ ராஜேஸ்வரி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி கீழே தான் எல்லா கம்பெனியுமே ரன் ஆகிட்டுருக்கு, எல்லா வரவு செலவு எல்லாமே அவங்க பேரில் தான் இருக்குது, டேர்ன் ஓவர் மொத்தமும் அவங்க தான், இப்போ டேர்ன் ஓவர் மொத்தத்தையும் அவங்க தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவருக்கு ஒரே ஷாக்கு. ஐயோ என்னால் சத்தியமாக நம்பவே முடியல, என் அக்காவை இப்படியெல்லாம் பண்ணா என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொன்னதும், ஆமாண்டா நான் தான் அதெல்லாம் பண்ணேன், எத்தனை நாளைக்கு உங்ககிட்டே நான் கையேந்திட்டு இருக்க முடியும், இந்த சொத்து பத்து எல்லாம் நான் உண்டா, நம்ம அப்பா சம்பாதிச்சது உனக்கு பாதி எனக்கு பாதி, ஆனால் நீயே மொத்த சொத்து எடுத்துக்கிட்ட, நான் ரோட்டில் போட்டால் இந்த கம்பெனி எல்லாத்தையுமே உருவாக்கினது நானும் என் ஹஸ்பண்டும் தான், இதில் உனக்கு எந்த பங்கும் இல்லை, ஆனால் என் சொத்து ₹1 கூட நீ கொடுக்காத போகிறன்றதுனால தான் இப்போ மொத்த சொத்தையும் நானே அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு எல்லா திறமையும் இருக்கும், உனக்கு எந்த திறமையும் இல்லை, அதனால் நீ இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிற, அதனால் நானே இதெல்லாம் அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு போட்டுடுறாங்க. அடிப்பாவி இத்தனை நாளாக இது தெரியாமல் இருந்தனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தில் இருக்கார் நம்ம விஜய். ஆனால் அவரால் அந்த கோவத்தை வெளிக்காட்டவும் முடியல, இத்தனை நாள் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு உயிரே விட்டுட்டோமே, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க, தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.